ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆர்ட்ஸ் ஸ்கூலிங் இங்கிலீஷ். இந்த வீடியோவில் நம்ம கொஸ்டின் டேக்கை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இது உங்களுக்கு டிஆர்பி டெட்டு 10th 11th 12th வரும். இதனோட மீனிங் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இட் இஸ் அ ஷார்ட் ஃபார்ம் கொஸ்டின்ஸ் கம்ஸ் அட் த எண்ட் ஆஃப் த சென்டென்ஸ். இது ஒரு சின்ன கொஸ்டின்ஸ் தான். இது சென்டென்ஸோட எண்டில் வரும். இதை நம்ம எதுக்கு கேட்குறோம் அப்படின்னா, டு கன்ஃபார்ம் த ஸ்டேட்மெண்ட்ஸ். நம்ம ஒரு டயலாகாக பேசுகிற போது இதை நம்ம பயன்படுத்தலாம். இதை நம்ம ஃப்ரேம் பண்ணுறதுக்கு நமக்கு மெயினாக தேவை ஆக்சிலரி வேர்பும் ப்ரொனவுனும் தேவை. இங்கிலீஷில் மொத்தம் நமக்கு 2 டைப் ஆஃப் ஆக்சிலரி இருக்குது. ப்ரைமரி ஆக்சிலரி, மாடல் ஆக்சிலரிஸ். மொத்தம் ஓவரால் இங்கிலீஷில் 24 மாடல் ஆக்சிலரிஸ் வேர்ப் இருக்குது. அதை நம்ம 2 கேட்டகரியாக பிரிச்சுக்கலாம். ப்ரைமரி 11 இருக்குது, மாடல் ஆக்சிலரிஸ் 14 இருக்குது. அந்த ப்ரைமரி ஆக்சிலரியில் பாருங்கள், பி ஃபார்ம், டூ ஃபார்ம், ஹேவ் ஃபார்ம் அப்படின்னு இருக்குது. ஆம், இஸ், வாஸ், ஆர், வேர். டூ, டஸ், டிட், ஹேஸ், ஹேவ், ஹேட். மாடலில் பாருங்கள், மொத்தம் 13 வேர்ப் இருக்கும். 9 மாடல் ஆக்சிலரிஸ், 4 செமி மாடல் இருக்குது. அந்த 9ல் பாருங்கள், கேன், குட், மே, மைட், ஷால், ஷுட், வில், வுட், மஸ்ட். செமி மாடல் பாருங்கள், நீடு, டேர், யூஸ் டு, ஆர் டு. ஸோ ப்ரொனவுன் நமக்கு மொத்தம் 7 ப்ரொனவுன் இருக்குது. ஸோ அதுக்கு அந்த ப்ரொனவுன் இதில் நம்ம ப்ரொனவுன் மட்டும்தான் பயன்படுத்தணும். இங்கே பாருங்கள், உங்களுக்கு சில கான்ட்ராக்ஷன் ஃபார்ம் வந்து லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கேன். ஏன்னா நம்ம சென்டென்ஸ் பாசிட்டிவாக இருக்கிற போது நம்ம கொடுத்துருக்கக்கூடிய வேர்பை ஹெல்பிங் வேர்பை நெகட்டிவாக நம்ம மாற்றுற போது இந்த கான்ட்ராக்ஷன் ஃபார்ம் பயன்படுத்தி தான் நம்ம எழுதணும். ஸோ இதை நீங்கள் ஒரு தடவை பார்த்துக்குங்க. அடுத்ததாக பாருங்கள், இதை நம்ம ஃப்ரேம் பண்ணுறதுக்கு நமக்கு ஒரு ஃபார்ம், கொஷின் டேக்கை ஃபார்ம் பண்ணுறதுக்கு நமக்கு ஒரு ஃபார்மேட் தேவை. என்ன நம்ம மெயினாக ஒரு சென்டென்ஸில் பார்க்கணும் அப்படின்னா, ஹெல்பிங் வேர்பு, ப்ரொனவுன். ஸோ சென்டென்ஸ் பாசிட்டிவாக இருக்குது அப்படின்னா ஆக்சிலரி வேர்பு நாட் ப்ரொனவுன், இஸ்ன்ட் ஹி எக்ஸாம்பிள். நெகட்டிவாக இருக்குது அப்படின்னா ஆக்சிலரி வேர்பு, ப்ரொனவுன். ஸோ இங்கே ஒரு அதுக்காக எக்ஸாம்பிள் பாருங்கள், இஸ் ஹி. இதுக்கு ஃபஸ்ட்டு ரூல் பாருங்கள், ஸ்டேட்மெண்ட் பாசிட்டிவாக இருந்ததுன்னா கொஷின் டேக் நெகட்டிவாக இருக்கணும். அதுக்கு எக்ஸாம்பிள் பாருங்கள், ஹி இஸ் பிளேயிங் இன் த கிளாஸ் ரூம்ஸ். ஸோ ஆன்சர் பாருங்கள், இஸ்ன்ட் ஹி. ஸோ ஒரு சென்டென்ஸ் வந்து பாசிட்டிவாக இருக்குது அப்படின்னா அதனுடைய கொஷின் டேக்கு நெகட்டிவாக இருக்கணும். இது பேசிக்கான ரூலு. ரெண்டாவது ரூலு பாருங்கள், இதுவும் பேசிக்கானது தான். ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து நெகட்டிவாக இருக்குது அப்படின்னா அதனுடைய கொஷின் டேக் எப்படி இருக்கணும் அப்படின்னா பாசிட்டிவாக இருக்கணும். தே ஆர் நாட் டூயிங் திஸ் ஆர் தே ஆன்சர். தேர்டு பாருங்கள், இப்போ இந்த செகண்ட்லேயே இன்னொரு விஷயம் என்ன இருக்குன்னா, ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் ரூல் ரெண்டுமே தெரிஞ்சுக்கிட்டால் மிச்சம் இருக்கக்கூடிய எல்லா ரூலும் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். தேர்டு பாருங்கள், சில நேரங்களில் பார்த்திங்கன்னா நமக்கு இங்கிலீஷில் 12 டென்ஸ் இருக்குது. அதில் ப்ரெசன்ட் டென்ஸுக்கும் பாஸ்ட் டென்ஸுக்கும் எந்த ஒரு ஹெல்பிங் வேர்பும் இருக்காது. அந்த மாதிரி வித்தவுட் ஆக்சிலரி வேர்பு வர்றதுக்கு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா டூ வேர்பு பயன்படுத்தணும். இப்போ ப்ரெசன்ட் டென்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா டூ, டஸ் பயன்படுத்தலாம். டிட்டு வந்து பாஸ்ட் டென்ஸுக்கு பயன்படுத்தலாம். இப்போ பாருங்கள், அதில் டூ வந்து ஐ, வி, யூ, தேவுக்கு பயன்படுத்தணும். டஸ் வந்து ஹீ, சி, இட்டுக்கு பயன்படுத்தணும். இப்போ சில எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன். மாலதி சிங்ஸ் வெரி வெல். அதோட ஆன்சர் பாருங்கள், டஸ்இன் சி. இப்போ செகண்ட் சென்டென்ஸில் வி கோ டு சென்னை அப்படின்னு கொடுத்துருக்கேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா வி பயன்படுத்திருக்கிறதுனால டூ வேர்பு பயன்படுத்தணும். ஸோ ஆன்சர் டோன்ட் வி. தேர்டு பாருங்கள், தே கம்ப்ளீட்டட் த ஒர்க். இங்கே பாஸ்ட் டென்ஸில் கொடுத்துருக்கிறதுனால டிடின்ட் தே. இப்போ ஃபோர்த் ரூல் பாருங்கள், சில நேரங்களில் இன்டெஃபினட் ப்ரொனவுனும் டெமான்ஸ்ட்ரேட்டிவ் ப்ரொனவுனும் ப்ளூரல் நவுனில் வரும். ஸோ அப்போ வர்றபோது அதுக்கான ப்ரொனவுன் நம்ம என்ன எடுத்துக்கணும் அப்படின்னா தேன்னு எடுத்துக்கிறோம். என்னெல்லாம் ப்ரொனவுன் இருக்குன்னு பாருங்கள், எனி ஒன், எனிபடி, நோ ஒன், நோபடி, சம் ஒன், சம்படி, எவ்ரி ஒன், எவ்ரிபடிஸ், எவ்ரி திங், தீஸ், தோஸ். இதெல்லாம் வருது அப்படின்னா நம்ம தேங்கிற ப்ரொனவுனை நம்மளாக எடுத்துக்கணும். அப்போ தே எடுக்கிற போது கொடுத்துருக்கக்கூடிய சிங்குலர் வேர்பு ப்ளூரலாக மாறணும். எவ்ரி ஒன் இஸ் ப்ரெசன்ட், அங்கே எவ்ரி ஒன் தேவாக மாறுற போது ஆரின்ட் தே அப்படின்னு வரணும். இப்போ வாஸ் கொடுக்குறாங்கன்னா வேர் போட்டுக்கோங்க, ஹேஸ் கொடுக்குறாங்கன்னா ஹேவ் போட்டுக்கோங்க. அடுத்தது பாருங்கள், சில நேரங்களில் சம்திங், எனிதிங், நத்திங், திஸ், தட் அப்படிங்கிற சப்ஜெக்ட் வர்றபோது இதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இட்டுங்கிற ப்ரொனவுனை நம்ம எடுத்துக்கணும். திஸ் இஸ் நாட் யுவர் பென் அப்படின்னு சொல்கிற போது இந்த திஸ்ங்கிற சப்ஜெக்டை நம்ம என்ன செய்ய போகிறோம்னா இட்டுன்னு எடுத்துக்கிற போகிறோம். ஏன்னா சிங்குலராக இருக்கிறதுனால இட்டுன்னு எடுத்துக்கிறோம். ஸோ இஸ் இட், ஏன்னா நெகட்டிவில் இருக்கிறதுனால இஸ் இட்டு போட்டுக்கிறேன். சம்திங் ஹாஸ் கான் ராங் தேர் அப்படின்னா இப்போ இது பாசிட்டிவில் இருக்குது, அப்போ ஹேஸ்இன்ட் இட் அப்படிங்கிறத நம்ம ஆன்சராக போட்டுக்கலாம். அடுத்து பாருங்கள், சென்டென்ஸ் சில நேரங்களில் ஈச் ஆஃப், ஐதர் ஆஃப், நெய்தர் ஆஃப், போத் ஆஃப், ஆல் ஆஃப் அப்படிங்கிறது வர்றபோது இது ப்ளூரல் நவுனாக எடுத்துக்கிறோம். இப்போ நெய்தர் ஆஃப் மை டூ பிரதர்ஸ் ஹெல்ப் மீ அப்படின்னு சொல்கிற போது நெய்தர் ஆஃப் மை அப்படின்னு சொல்கிறது 2 ப்ளூரல் நவுன் இருக்குது. ப்ளூரல் நவுன் இருக்கிறதுனால இங்கே டிட் தே. இப்போ ஆல் ஆஃப் அஸ் அப்படின்னு சொல்கிற போது அஸ்ங்கிறத ஆப்ஜெக்ட் ப்ரொனவுன், அதனுடைய சப்ஜெக்ட் ப்ரொனவுன் வி. அப்போ ஆன்சர் வந்து ஆர் வி அப்படின்னு எடுத்துக்கலாம்.
இந்த மாதிரி ப்ரொனவுன்ஸ் வர்றபோது நம்ம எப்பயுமே ப்ளூரல் அப்படிங்கிறத மைண்டில் ரெஜிஸ்டர் பண்ணிக்கணும். ஏன்னா அங்கே பக்கத்தில் இருக்கக்கூடிய நவுனு ப்ளூரலாக இருக்கும். அடுத்து பாருங்கள், சென்டென்ஸில் வந்து எப்போ ஹியர் தேர் அப்படிங்கிற ஒரு வேர்டு வந்து சப்ஜெக்டாக வருதோ அதே சேம் வேர்டு தான் என்ன செய்யணும் அப்படின்னா ஒரு ப்ரொனவுனை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணணும். ஏன்னா இது வந்து ஒரு இடத்தை குறிக்கக்கூடிய ஒரு வேர்டு, இதுக்கு நமக்கு ப்ரொனவுன் கிடையாது. அப்போ திஸ் இஸ் நாட் மச் டைம் லெஃப்ட் அப்படி தேர் இஸ் நாட் மச் டைம் லெஃப்ட் அப்படின்னு சொல்கிற போது இஸ் தேர். ஹியர் இஸ் யுவர் வாட்ச் அப்படின்னு சொல்கிற போது இஸ்ன்ட் ஹியர். ஸோ இந்த இடத்துல நம்ம வேறு எந்த ஒரு ப்ரொனவுனையும் பயன்படுத்தக்கூடாது. ஏன்னா இதுக்கு இங்கிலீஷில் ப்ரொனவுன் கிடையாது. ஸோ சேம் ஹியர் அண்ட் தேர் அப்படிங்கிற வேர்டத்தை நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா ரீப்ளேஸ் பண்ண போகிறோம். சரிங்களா? ஏன்னா இந்த மாதிரி கொஷின்ஸ் வரும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா எழுதணும். அடுத்ததாக பாருங்கள், சில நேரங்களில் இங்கிலீஷில் நம்ம டேரெக்டான நிறைய நெகட்டிவ் வேர்ட்ஸ் இருக்கும். ஆனால் செமி நெகட்டிவ் வேர்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இது ஏன் செமி நெகட்டிவ் வேர்ட்ஸ்னு சொல்கிறோம் அப்படின்னா இந்த செயல்கள் எப்பயாச்சும் ஒரு தடவை நடக்கிற போது அதை நம்ம செமி நெகட்டிவ் வேர்டுன்னு சொல்கிறோம். இதில் பாருங்கள், ஹார்ட்லி, ஸ்கேர்ஸ்லி, ரேர்லி, பேர்லி, செல்டம், லிட்டில், ஃபியூ. இந்த வார்த்தைகளை ஏதாவது ஒரு வார்த்தை சென்டென்ஸில் வந்திருந்தாலும் அந்த சென்டென்ஸும் நெகட்டிவ் தான். வி ரேர்லி விசிட் ஆர் நேட்டிவ் பிளேஸ். ஸோ இது பார்க்கறதுக்கு பாசிட்டிவாக தெரியுது, ஆனால் இது நெகட்டிவ் சென்டென்ஸ். ஆன்சர் டூ வி. ஐ ஹாவ் ஃபியூ டிஃபிகல்ட் கொஸ்டின்ஸ் அப்படின்னு சொல்கிற போது இது பார்க்குறதுக்கு நெகட்டிவாக தெரிஞ்சாலும் ஃபியூங்கிற வேர்டு இருக்கிறதுனால இது நெகட்டிவ் சென்டென்ஸு. அடுத்து பாருங்கள், சிம்பிள் இம்பரேட்டிவ் சென்டென்ஸ் வர்ற போது நீங்கள் எதுவுமே யோசிக்க வேணாம். இது ஸ்டாண்டர்டான கொஸ்டின் டேக்கு வில் யூ. அதே வேர்டோட நமக்கு ப்ளீஸ் சேர்த்து கொடுக்குறாங்க அப்படின்னா வுட் யூ. வேறு நீங்கள் எந்த ஒரு டவுட்டு வேணால், இது வந்து நம்பர் பாசிட்டிவோ நெகட்டிவோ நம்பர் அப்படி எதுவுமே பார்க்காது. சரிங்களா? அடுத்து பாருங்கள், 10வது ரூலு, இம்பரேட்டிவ் சென்டென்ஸில் பிகினிங்கில் லெட்ஸ் ஆர் லெட்டஸ்ங்கிற வேர்டு வருதுன்னா ஷால் பி. இதை மறந்துடாதீங்க, இது பர்மனெண்ட்டான கொஸ்டின் டேக்கு. இது இட் won't சேஞ்ச் எனி திங்ஸ். இது எதுக்காகவும் மாறாது. ஸோ இந்த மாதிரி இம்பரேட்டிவில் வரக்கூடிய கொஸ்டின் டேக்கை நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கிறணும். ஏன்னா இது ரொம்ப முக்கியமான ஒன்று. அடுத்ததாக பாருங்கள், எப்போ ஒரு சென்டென்ஸில் ஐஎம்ங்கிற வேர்டு வருதோ அங்கே நம்ம ஆம் பயன்படுத்தக்கூடாது. ஆரிண்ட் ஐ ஆர் எயிண்ட் ஐ அப்படிங்கிற வேர்டை பயன்படுத்தணும். ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள், ஐ எம் அ டான்ஸர் அப்படின்னு சொல்கிற போது ஆரிண்ட் ஐ அப்படிங்கிற வேர்டை நம்ம பயன்படுத்தணும். அது எயிண்ட் ஐன்னு பயன்படுத்தலாம். இங்கே நான் உங்களுக்கு சில எக்ஸாம்பிள்ஸ் எக்ஸசைஸ் வந்து லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். லெட்ஸ் அரேஞ்ச் த மீட்டிங் அப்படின்னு சொல்கிற போது இதுக்கான கொஸ்டின் டேக் பாருங்கள், ஷால் பி. பாலா இஸ் அ கிளவர் ஸ்டூடெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், இஸ் அப்படிங்கிறத இஸ்இன்ட்னு எழுதணும். பாலாங்கிறத மாஸ்குலின் ஜெண்டர்னால ஹீன்னு போட போகிறோம். அப்போ இஸ்இன்ட் ஹீ. நோபடி ஹாஸ் கம்ப்ளீட்டட் தட் ஒர்க். இப்போ இது நெகட்டிவில் இருக்குது. அப்போ நோபடிங்கிறது ப்ளூரலாக எடுக்க போகிறோம். அப்போ ஹாவ் தே. கோ இன் லைன் அப்படின்னு சொல்கிற போது இது சிம்பிள் இம்பரேட்டிவ் சென்டென்ஸ். அப்போ ஆன்சர் வில் யூ. சுமதி செலிப்ரேட்ஸ் ஹர் பர்த்டே அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இது வேர்ப் இல்லை. அப்போ நம்ம டஸ் சி அப்படின்னு போட்டுக்கலாம். ஐஎம்எஸ் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படிங்கிறதுக்கு நம்ம ஆரஞ்ச் ஐ அப்படின்னு எடுத்துக்கிற போகிறோம். ஸோ இந்த வீடியோவுடைய கண்டினியூட்டி பார்த்தீங்க அப்படின்னா பார்ட் 2 வீடியோவில் வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ப்ளீஸ் என்னுடைய சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் அடுத்த வீடியோ பப்ளிஷ் பண்ணுறதுக்கு. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.